எங்கயா கூட்டமா ஓடி வரீங்க? போராட்டமா இல்ல ஊர்வலமா? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க சம்சாரம் கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுறாங்களாமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அப்போ? அத நாங்கெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சத்தம் போடாம ஜன்னல் வழியா பாத்துட்டு போங்க. சரி வாங்க வாங்க. புருஷன் ஊர்ல இல்லையாமே? அடுத்து சும்மா இருங்க. என்ன ருசி என்ன ருசி, நல்ல வெடா கோழி. புரியாத பயலுங்க, கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி, இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே. என்ன மனமா இருக்குது. ஏண்டி, நான் கோழிச்சோறு சாப்பிடுறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளுக்கு 10 ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க, இல்ல விட மாட்டேன். ஆமா, ஓடி போயிட்டாங்க. இந்த ஆளுங்க இவரை காவலுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அம்மட்டு பேரையும் வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு. என்னங்க என்னங்க, நான் சாப்பிட போறேன், கொஞ்சம் பாத்துக்குங்க தானே சொன்னேன். எங்க பண்ணீங்க? எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல, காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழியை தினமும் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி, இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்பொலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளும் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது, என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு ₹1,00,000 கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற? உங்களுக்கா 108 ரூபாய் கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? நான் என்ன செதர் தேங்காயா? என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்றேன்.